இந்த சீசனில் மேலும் முக்கியமான விஷயம், இந்த சீசனில் கடைசி சந்திப்பாகும். எனவே எனவே நாங்க பாபாவுக்கு முன்னால இருந்து உங்களுக்கு கூறுகின்றோம். எனவே கூறுகின்றோம், அயல் நாட்டில் மட்டும் கிடையாது, அனைவருக்கும் கூறுகின்றோம். இந்த இறுதி சந்திப்பில் நீங்கள் முன்னால் அமர்ந்துள்ளீர்கள், உங்களுக்கு கூற வேண்டியுள்ளது சம்ஸ்காரம் அல்லது உங்களுடைய நேச்சர், இயற்கையான இயல்பு என்று கூறினாலும் சரி, ஒவ்வொருவரின் இயல்பும் தனிப்பட்டது. ஆனால் அனைவருடைய அன்பும் அனைத்து விஷயங்களிலும் சம்பந்தங்களில் பயன்பெறக்கூடியதாகவும், மனதில் வெற்றி மற்றும் வார்த்தையில் இனிமை மற்றும் வார்த்தையில் இனிமை எப்பொழுதும் வருமென்றால், எப்பொழுதுமே இயல்பான சுபாவம் இருக்கும் பொழுது அது இயல்பானதாகும். அலட்சியமான சுபாவம் அல்ல. அலட்சியம் தனிப்பட்ட விஷயம். அதாவது இயல்பான சுபாவம் என்பது இதனை கூற முடியுமா? எப்படி சமயமோ அல்லது மனிதர்களோ எப்படி சூழ்நிலைகளோ அதனை பகுத்தறிந்து தன்னை இலேசாக சரளமாக வைப்பதுதான் சரளமானது என்றால், அனைவரிடமும் சகஜமாக பழகுவது, இயல்பாக பழகுவது. இறுக்கமான இயல்பு இருக்கக்கூடாது, ஆனால் அதிகாரபூர்வமாக இருப்பது நல்லது. எனினும் மிக அதிகமாக அதிகாரம் இருக்கக்கூடாது. நேரத்துக்கு ஏற்ப நடக்க வேண்டும். ஒருவர் அதிகாரமாகவே இருப்பது அந்த சமயத்தில் குணத்துக்கு பதிலாக நடப்பது அவரின் விசேஷமாக தெரிவது இல்லை. சிறியவராகவோ பெரியவராகவோ இருப்பினும் அனைவரிடமும் வளைந்து கொடுத்து சரளமாக பழக வேண்டும். பெரியவர்களிடமும் பெரியவர்களாக நடப்பதும், சிறியவர்களிடம் சிறியவர்களாக நடப்பதும், நண்பர்களுடன் நண்பர்களாகவும் நடக்க முடியும். பெரியவர்களுடன் மரியாதையுடன் நடக்க முடியும், சுலபமாக வளைந்து கொடுக்க முடியும். எப்படி உடலை லேசாக வைத்திருந்தால் எளிதில் வளைக்க முடியும், இல்லையென்றால் வளைக்க முடியாது. எனவே கவனக்குறைவு கூடாது, அது சுலபமானது. எனவே எங்கு விருப்பமுள்ளதோ அங்கு கவனக்குறைவு நடக்கும் என்பது இல்லை. பாப்ததா கூறினர், சரளமாக இருங்கள், இதை போல் செய்யாதீங்க. இயல்பான பழக்கம் என்பது காலத்துக்கு ஏற்ப தனது சொரூபத்தை உருவாக்க வேண்டும். வெளிநாட்டாக்களுக்கும் நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நல்லது. எல்லோருக்கும் டபுள் ஃபாரினர்ஸ் எல்லோருக்குமே வெளிநாட்டாக்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அச்சா, व्यक्ति परिवार में சாந்தி. स्वागत है। आज है दिन व्यक्ति परिवार உங்கள் அனைவரையும் வரவழைக்கின்றோம். இன்றைய தேதி ஜூலை 6. संपन्न बन
மற்றவர்களை உயர்த்தும் உணர்வினால் நிறைந்திருங்கள். आज का टॉपिक है உங்களை मास्टर्स இழிவுபடுத்துபவர்கள் மீது सागर கருணை காட்டுங்கள். अव्यक्त இன்றைய தலைப்பு மற்றவர் जीवनी तो आत्मा से இன்றைய தலைப்பு மாஸ்டர் व्यक्ति அன்பு प्रति கடல். मास्टर स्नेह का सागर ஞானம் है பெற்ற ஆத்மா बिना ஒவ்வொரு स्नेह के पास ஆத்மாவிற்கும் எப்பொழுதுமே कुछ है அன்பின் नहीं கடலாக और இருக்கின்றார். प्रेम का அத்தகைய ऐसा ஆத்மாவுக்கு स्नेह அன்பை தவிர आजकल வேறு संपत्ति से எதுவும் भी ज्यादा இல்லை. स्नेह की தன்னிடம் आवश्यकता है வருபவர்களை அன்புடன் स्नेह மட்டும் की शक्ति நடத்துவார். से இன்றைய दुश्मन காலத்தில் को भी मित्र बना सकते हो अपकारियों पर भी उपकार कर இன்றைய सकते हो காலத்தில் செல்வத்தின் अरे தேவையை விட हमारे அன்பின் जैसे தேவை संत அதிகமாக உள்ளது. அன்பின் சக்தியால் எதிரியை நண்பனாக மாற்றலாம். உங்களை இழிவுபடுத்துபவர்களை கூட நீங்கள் உயர்த்தலாம். ஓம் சாந்தி. இப்பொழுது நாங்கள் மோகினி தீதி கூறுவதை கேட்போம். ईश्वरीय स्नेह क्या होता है? என்ன இறைவனின் அன்பு, கடவுளின் இந்த அன்பு என்றால் என்ன? நாங்கள் எல்லோருமே இதனை அனுபவம் செய்திருக்கிறோம். எங்களுடைய ஒவ்வொரு குழந்தை பருவத்தில இருந்து ஒவ்வொரு பிறப்பிலையும் குழந்தை பருவத்தில இருந்தும் நாங்கள் குடும்பத்துல குடும்பத்துல அன்பை நாங்கள் அனுபவிக்கிறோம். நாங்கள் அத போல பாபாவினுடைய அன்பை எப்படி இருந்தாலும் பாபாவினுடைய அன்பை நாங்கள் பெறுகின்றோம். ஆனால் அதிண்ட ஆனால் ஆனால் லௌகீக குடும்பத்துக்கும் கடவுளின் அன்புக்கும் அனுபவ ரீதியாக வேறுபாடு உள்ளது. மக்கள் கூறுகிறார்கள் குடும்பத்துல அன்பு அன்பாக இருக்கிறார்கள் என்று. அதே நேரத்துல கடவுளும் அங்கே அவர் கடவுளின் வருகையும் இருக்கிறது. நாங்கள் ஒன்றாக இருந்து கடவுளின் கருணையோடு இருந்து நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் ஆத்மீக அன்பு ஆத்மீகமானது, இறை அன்பு ஆத்மீகமானது. ஆகவே முதலில நாங்கள் எப்பொழுதும் பாபா கடல் அளவு அன்பானவராக இருக்கிறார். ஒரு பாடல் ஒன்றும் உள்ளது, பியாகர் சாகரே என்று சொல்லி ஒரு பாடல் கூட உள்ளது. பாபா கடல் அளவு அன்பாக இருக்கிறார். இதனை நாங்கள் பிரம்ம பாபா மூலம் அனுபவத்தை பெற்றுக் கொண்டோம். எனக்கு தெரியல யாரு பிரம்ம பாபாவை யாராவது இங்க மீட் பண்ணிருக்கீங்க என்று சொல்லி நான் நினைக்கல அப்படின்னு கூறுகிறாங்க. டிடி பௌதியமாக பிரம்ம பாபாவை சந்தித்தார்கள், ஒருத்தரும் இங்க இல்ல. ஆனால் யக்கியாவில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறதோ அது பாபாவினுடைய அன்பால மட்டுமே இவ்வாறு இயங்கி கொண்டு இருக்கின்றது. பாபாவினுடைய அர்ப்பணிப்பு, பாபாவினுடைய தபஸ்யா, பிரம்ம பாபாவினுடைய அர்ப்பணிப்பு, பிரம்ம பாபாவுடைய தபஸ்யா. நாங்கள் மதுபனுக்கு போகும்போது 1959 முதல் தினம் போகும்போது அதுக்கு பிறகு சீசன் ஸ்டார்ட் பண்ணினாலும் கூட செப்டம்பர் அக்டோபர்ல போன பாபாவனுடைய குழந்தைகள் வருவாங்க. வரும்போது அந்த பாண்டபவமான்ல அந்த நேரம் நாங்கள் வெள்ள அடிச்சபடிதான் பாண்டவ பவன் இருக்கும். எல்லா பெட்டும் மிகவும் கிளீனாக இருக்கும்.
பாபா வந்து சொல்லுவார், உலகத்துல இருந்து குழந்தைகள் எல்லாம் வருது, வெக்கேஷனுக்கு வர்றாங்க, पूरा साफ லீவுக்கு सफाई வந்து करते வந்து வந்து விடுமுறை தினத்துக்கு हैं और उसके இருந்து साथ வர்றாங்க. அதனால बाकी நாங்க की எல்லாத்தையும் व्यवस्था மிகவும் கிளீனாக हर प्रकार की जो துப்புரவு व्यवस्था थी செய்து वो बाबा को வச்சிருக்க करवाते थे। வேணும் அப்படின்னு சொல்லுவாராம். तो மற்றது सेवा में உணவு यही नहीं है வகைகள் கூட कि ஆயத்தமாக आपको परवाने नहीं செய்து है கொண்டிருப்பார்கள். सिर्फ सिर्फ நாங்கள் வந்து அங்க வந்து பாபானுடைய அன்பால நாங்க எதையுமே அந்த அன்பால பராமரிக்கப்படுகின்றோம். क्योंकि बेशक अनाज सकते हैं हम लोग அன்பால மட்டும் பராமரிக்கப்படுகிறோம். आसक्ति नहीं है कि मुझे ये मिलना ही चाहिए நாங்கள் விடுபட்டவராகவோ அல்லது ஒரு दो चीजें होती हैं பற்றட்டவராகவோ இருக்கும்போது हमारी அங்கே मनोकामनाएं வந்து पूरी ஒரு அம், और एक होती है कि எங்களுடைய हमारी कोई नहीं इच्छा எங்களுடைய दोनों மனதின் को पूरा ஆசைகள் வந்து நிரப்பப்படுகிறது. அதே நேரத்துல அங்க ஆசையும் இல்லாததாக ஸ்திதியும் இருக்கின்றது. இந்த ரெண்டு ஸ்திதியையும் அனுபவக்கூடியதாக இருக்கிறது. பாபா வந்து எங்களுடைய ஆசையை பூர்த்தி செய்கின்றார். அதே நேரம் எங்களுக்கு எந்த ஒரு மனதில எந்த ஒரு ஆசையும் இல்லாதவராகவும் இருக்கிறோம். प्यार के सागर के ஆகவே இந்த ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போது हर बात की हमें நாங்கள் வந்து அந்த से பாபா அந்த समझ आती है ஞானத்தின் கடலளவு ஞானத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதோட நாங்கள் அன்பாகவும் இருக்கிறோம், பற்றற்றும் இருக்கிறோம். பாபா கூறுவார், எப்பொழுதுமே நாங்கள் வந்து பற்றற்றும் இருக்க வேணும், அன்பாகவும் இருக்க வேணும். ஆகவே இது வந்து மிகவும் நல்ல ஒரு ஸ்திதியாக இருக்கிறது. நாங்கள் வந்து முன்னோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதை பிளக்சுவேட் அசைக்க முடியாததாக இருக்கு, தளம்பல் அடையக்கூடிய இல்லாததாக இருக்கிறது. சில நேரத்துல கவலை, பொறாமைகள், சில நேரத்துல இப்படியான எல்லாம் வாரது வந்து அது அப்படியான அன்பு வந்து ஆத்மீக அன்பு இல்லை. பாபா கூறுகிற 25 வருஷத்துக்கு முன்பு பீஸ் வில்லேஜ்ல தாதி பிரகாஷ் மணி வந்தாங்க இனாகுரேஷனுக்கு. இந்த பீஸ் வில்லேஜுக்கு வந்தாங்க ஆரம்ப விழாவை நடத்தி வைப்பதற்காக. இப்ப கூட அண்டர் த கிரவுண்டுக்கு கீழே கூட கதிரைகள் எல்லாம் வச்சிருக்கிறோம் என்று சொன்னாங்க. அப்ப முதல் வந்து 600 முதல் இந்த பீஸ் வில்லேஜ ஆரம்பிச்சு வைக்கல 600 பேர் இருந்தாங்களாம். அந்த நேரம் முதல் தரத்திலே அவ்வாறு வந்தாங்களாம். என்னன்னு சொன்னா அது வந்து தாதியாக்க எல்லாவே உண்மையான அன்பின் சக்தி தான் எங்களுடைய உண்மையான சேவையாளராக எங்களை ஆக்கின்றது. அது மட்டுமல்ல, நாங்கள் வந்து அவங்க அந்த அட்வான்டேஜ் எடுக்கிறது மேலதிகமாக அப்படி எண்டி இல்ல. நாங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த மரியாதை புருஷார்த்தத்தின் பின்பற்றுகின்றோம், சரியாக பின்பற்றுற மரியாதை நியம கோட்பாடுகளை சரியாக பின்பற்றுகின்றோம். நாங்கள் தொடர்ந்து பற்றற்று இருக்கின்றோம். ஆகவே அன்பின் சக்தி எப்படி எங்களை யக்கியாவை பாதுகாக்கின்றது. எங்களுடைய நேரம், எங்களுடைய மனது, எங்களுடைய உடல், பணம் எல்லாமே பாபாவினுடைய சேவைக்காகத்தான். ஆகவே பாபா எங்களுடைய குழந்தைகளை நிரம்பியவர்களாக ஆக்குறார், ரஷ்டியாக நம்பிக்கைக்கு உரியவராக ஆக்குகின்றார். அதனால நாங்க புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது என்ன கடவுளின் அன்பு என்று. எப்படி நாங்கள் இருக்க வேணும், பாபா வந்து சமுத்திரமளவு அன்பாக இருக்கிறார், நாங்கள் எப்படி வர வேணும், மாஸ்டர் அன்பு கடலாக வர வேணும். நான் யாருடைய குழந்தை? நான் ஞானம் பெற்ற ஆத்மா.
நான் தொடர்ந்தும் ஒவ்வொரு ஆத்மாவும் எப்போதுமே நான் அன்பின் கடலாக இருக்கின்றார் பாபா. स्नेह की दृष्टि से देखो, सब स्नेह से हो। அன்போடு நாங்கள் கதைக்க வேணும், அன்போட பார்க்க வேணும். அன்பு இல்லாம कोई भी आएगा அத்தகைய ஆத்மாக்கள் அன்பை தவிர வேறு எதுவுமே இருக்காது. हम நம்முட யாராவது வந்தா கூட அவங்களோட நாம யாருடைய குழந்தைகள்? பாபா கூறுகிறார், இன்றைய காலத்துல அன்பின் தேவை அதிகமாக இருக்குது அப்படின்னு பாபா கூறுகிறார். ஆகைய அன்பின் சக்தியால நாங்க எதிரியை கூட நண்பனாக மாற்றுறோமாம். அன்பின் சக்தியால எதிரியை கூட நண்பனாக மாற்றலாமாம். அதனால உங்களை இழிவுபடுத்துறவங்களை கூட நீங்க உயர்த்தலாம். இதனை நாங்க புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய புத்தி கூட ஏற்றுக்கொள்ளுகிறது. இதை நாங்கள் பயிற்சியில இட வேணும், எங்களுடைய நடத்தையில இட வேணும். பாபா தொடர்பாடல்ல வரும்போது நாங்கள் இதை மிகவும் பயிற்சியில இட்டு பாபா கூறுகிறார், பயிற்சியில இட வேணும் என்று சொல்லி நாங்கள் அவ்வாறு பிராக்டிக்கல் பயிற்சி ரூபத்துல நாங்கள் காட்ட வேணும் என்று சொல்லி பாபா கூறுகிறார். நாங்கள் சக்தியையும் தெய்வீக குணங்களையும் கிரகித்து கொள்ள வேணும். எங்களுடைய பாபா என்ன பரவாயில்லை, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் கூட பாபா இரவையில இருந்து சக்காஸ் கொடுப்பார். எங்க ஒரு பிரச்சனையால யாராவது இருந்தால், எங்கேயாவது அவதிப்பட்டு ஆத்மாக்கள் இருக்கும் போது பாபா சக்காஸ் கொடுப்பார். எல்லாமே அன்பின் மூலமாகத்தான் நடக்கின்றது. ஆகவே நாள் முழுவதும் இந்த செய்தியை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆகவே உலகம் பூராக நாங்க செய்திருக்கிறோம். அப்ப நாங்க என்ன செய்ய வேணும்? நாங்கள் அன்பாக இருக்க வேணும், ஒளியாகவும் இருக்க வேணும், இலகுவாக இருக்க வேணும். நாங்கள் அப்பால சென்றாலும் கூட நாங்கள் பாபாவினுடைய உதவியை பெற்றுக் கொள்கிறோம். அந்த உதவியின் மூலம் அது இறைவனிட அன்பு. ஆகவே நாங்கள் அந்த அன்பை பெற்று மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். அவ்வியக்கி முரளி மீட்டல் 1969 இருந்து ஞான ரத்தினங்களும் அத்துடன் அன்பின் முத்துக்களும். அவ்வியக்கி முரளி 15/7/1973. பற்றற்ற சுபாவத்தை மாற்றுவதன் மூலம் உலக மாற்றம். யாரு நீங்க அப்பால எடுத்து சொல்லுறீங்களோ, நீங்கள் துக்கத்துக்கு எடுத்து சொல்றீங்களோ, யாரு நீங்க முக்தி ஜீவன் முக்தியை எடுக்கிறதுக்கு அப்பால் எடுத்து சொல்றீங்களோ, நீங்கள் எல்லாருடைய ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கிறீங்களோ, நீங்க இந்த சத்தத்துக்கு அப்பால் சென்று அந்த சத்தத்துக்கு அப்பால் செல்ல உங்களால உணர முடிகின்றதா? உங்களுக்கு இந்த சத்தத்துக்குள்ள வாரது உங்களுக்கு இலகுவாக இருக்கிறது என்று நினைக்கிறீங்களா, இல்லாட்டி கஷ்டம் என்று நினைக்கிறீங்களா? இத போல ஏனென்று சொன்னா உங்களுடைய ஒரிஜினல் உண்மையான ரிலிஜன் அமைதியாக இருக்கிறது. நீங்கள் அந்த அமைதியிலே இருக்கிறது. நீங்க ஒளி பருவத்தை நீங்க விரும்புறத போல அழகாகவும்
அப்பால் பட்டவும் இருப்பதை நீங்க விரும்புறீங்களா? ஒளி வருவதை ஒளிக்கு அப்பால் செல்வதை போலவே அளவுக்கு எளிதாக காண்கிறீங்களா, அல்லது ஒளியை தாண்டி செல்வது கடினமாக இருக்கிறதா? உண்மையில உங்களால அந்த ஒரிஜினல் மதம் அமைதியாக இருக்கிறது சமயம். ஒளிக்கு அப்பால் செல்வது மிகவும் எளிதாக இருக்க வேண்டும். நீங்கள் உடல் ரீதியாக செல்ல சிக்கனமாக இருக்கிற செல்வதற்கு ஒரு சைனை நீங்க பெறும்போதெல்லாம் ஒரு நொடியில அதை உங்களால முடிக்க வேண்டா, பின்னர் வரும்போது எளிதாக இருக்கும். அதே போல உடலின் விழிப்புணர்வை தாண்டுவதில் விழிப்புணர்வுல நீங்க இருக்க வேண்டும். அத போல உங்களுக்கு இவை இரண்டும் எவ்வளவு எளிதாக அனுபவிக்கப்படும். அதாவது ஒரு நொடியில இதை செய்ய முடியுமா? நீங்க விரும்பும் போது உடலின் ஆதரவை பெறுவதற்கு உங்கள் உடலற்ற நிலையில உங்களை நிறுத்தி கொள்ள முடியும் போது, உடலின் ஆதரவை கைவிடுவதற்கு நடக்கும் போதும் நடமாடும் போதும் உங்களுக்கு அந்த அனுபவம் உண்டா? உடலை எப்பொழுது தத்தெடுத்து கொண்டீங்களோ அதே வழியில உடலில் இருந்து விலகி இருக்கீங்களா? இந்த இரண்டு நிலையிலும் உங்களுக்கு ஒரே அனுபவம் இருக்கிறதா? இந்த அனுபவமே முதல் எண்ணெய் இலக்கத்தை கூறுவதற்கு அடிப்படையாகும். நீங்கள் இப்போது இறுதி தாளை எடுக்க தயாராக அல்லது இன்னும் உங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறீங்களா? ஒரு பணியில சிக்னல் செய்து கொண்டிருப்பவர் அழிவுக்கான காரணத்தை எப்போதும் சமிஞ்சை செய்கிறார். ஒரு நொடியில பணியை தொடங்க முடியும். ஆக உலகை புதுப்பிக்க வேண்டிய ஆத்மாக்கள், அதாவது ஸ்தாபனைக்கு கருவியாக இருக்கும் ஆத்மாக்கள் எப்போதுமே இருக்கின்றனவாக ரெடியாக இருக்கின்றீங்களா? அழிவுக்கு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் ஒரு சமிஞ்சையை பெரும் அளவும் அந்த பெறுற அளவுக்கு உங்கள் ஸ்தாபனை பணியை நீங்கள் செய்திருக்கிறீங்களா? இப்படியான சிக்னலை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கீங்களா? இது நாளை தொடரும்.